உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. முதலில் மேசம். 2ஆம் இடத்தில் குரு, 12ஆம் இடத்தில் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். இரண்டும் பலமாக இருக்கின்றன. வாழ்க்கை நல்ல விதமாக நடைபெறும். பொருளாதார சிரமங்கள் இருக்காது. கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும். ஹோட்டல், சுற்றுலா முதலிய சந்தோஷமான செலவுகள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் திறமை பளிச்சிடும். வெகு நாட்களாக வரவேண்டிய கடன் பாக்கியங்களும் புதிய ஆர்டர்களும் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். எதிர்பார்த்த இடமாற்றம் சிலருக்கு கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம். புது வீடு, புது வாகனம் போன்ற வாய்ப்புகள் உண்டு. எதை செய்தாலும் சற்று கவனமாகவே செய்ய வேண்டும். காரணம், ராகு 12இல் இருக்கிறார். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை அறியாமலேயே அதிக செலவு செய்து விடுவீர்கள். சகோதரன் ராசிநாதன் சகோதர ஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் சகோதர உறவுகள் சற்று மனக்கசப்பை தரலாம். தந்தை வழி உறவுகளிலும் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 19/3/2025 பிற்பகல் 1:52 மணி முதல் 22/3/2025 காலை 1:31 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை துர்க்கையை வணங்குங்கள். செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குவது நன்மை தரும். அடுத்தது ரிஷபம். முக்கியமான கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். ராசியில் குரு இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கும் பலனை தருவார். எனவே இந்த வாரம் நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமின்றி முடியும். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கும் ராகு சுக்கிரனுடைய பலனை அதிகரித்து தருவார். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாகவே இருக்கும். நினைத்த காரியம் பலிக்கும். வீடு, வாகனம் வாங்குவதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு கடன் வசதிகள் கிடைக்கும். தொழில், வியாபாரம் நன்றாக நடக்கும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் எதற்கும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். திடீர் டென்ஷன் அதிகரிக்கும். வார்த்தைகளை வாரி இறைத்து விடாதீர்கள். 5ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் 5க்குரிய புதன் வக்ரமாவதும் சிறப்பல்ல. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் செய்யும் சிறிய தவறுகளும் பெரிதுபடுத்தப்படும். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். 22/3/2025 காலை 1:32 மணி முதல் 24/3/2025 காலை 10:12 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: காலையோ மாலையோ அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள். உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் குறையும். அடுத்தது மிதுனம். தொழில் ஸ்தானம் வலுவடைந்திருக்கிறது. எனவே வணிகம், தொழில் போன்ற விஷயங்கள் நல்ல லாபத்தை தரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் உயர்வுக்கு உதவுவார்கள். புதிதாக தேர்வு எழுதியவர்கள் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். 5க்குரிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் உச்சமடைந்து 4ஆம் இடத்தில் உள்ள கேதுவை பார்க்கின்றார். பெரும்பாலான கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் சூழ்ந்திருக்கின்றன. அவை சுகஸ்தானத்தை பார்க்கின்றன. நீங்கள் எப்பொழுதும் மிக அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த கிரக நிலைகள் காட்டுகின்றன. விரயகுரு என்பதால் தேவையற்ற செலவுகளை செய்துவிட்டு வருத்தப்படுவீர்கள். ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மருத்துவ செலவுகள் கூடும். வேலைக்கு உணவு சாப்பிட முடியாமல் போகலாம். அலைச்சல்கள் அதிகரிக்கும். தாயாரின் உடல் நிலையில் கவனம் தேவை. 9ஆம் இடத்தில் சனி பலம் பெற்றிருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள், தந்தையுடன் மன வருத்தம் வரலாம். ராசிநாதனே வக்ரமாவதால் உங்கள் முடிவுகளே உங்களுக்கு எதிராக போகும் என்பதால் மிகுந்த கவனம் தேவை. பரிகாரம்: சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். அடுத்தது கடகம். ராசிக்கு 8இல் உள்ள சனி விலகும் நேரம். எனவே இதுவரை பட்ட கஷ்டங்கள் விலகி மகிழ்ச்சி அடைவீர்கள். லாபாதிபதி சுக்கிரன் உச்சமடைந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் வெற்றி ஸ்தானத்தை பார்வையிடுவதும், லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களின் சுகஸ்தானத்தை பார்வையிடுவதும் சிறப்பான பலன்களை தரும். வீடு, மனை, ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கும்.
கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். 3ஆம் இடத்தில் உள்ள கேது வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும். வெளிநாட்டு யோக வாய்ப்புகளை தரும். சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். தந்தை மகன் உறவுகள் சற்று கடுமையாக மாறலாம். தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படலாம். அரசாங்க அனுகூலங்கள் குறைவாகவே இருக்கும். சற்று பொறுத்திருக்க வேண்டும். காரணம், அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறார். அடுத்தவர் பிரச்சனைகளில் கருத்து சொல்ல வேண்டாம். விரயத்தில் உள்ள செவ்வாய் கோபத்தையும் மன உளைச்சலையும் அதிகரிக்கும். கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: திங்கட்கிழமை மாலை அருகிலுள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்தது சிம்மம். அஷ்டம சுக்கிரன் உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை தருவார். அவர் அங்கு உச்சமாகவும் இருக்கிறார். உங்களுடைய ஜீவனக்காரகனாகவும் விளங்குகிறார். எனவே பல நன்மைகள் நீங்கள் பெறலாம். தம்பதிகள் கருத்து வேற்றுமை மறையும். வணிகம், தொழில், வேலை, உத்தியோகம் இவற்றில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறலாம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதாலும் அவர் உங்கள் பாக்கியாதிபதியாக விளங்குவதாலும் உங்கள் காரியங்கள் வெற்றி பெறும். போட்டித் தேர்வுகள் சாதகமாகும். 7ஆம் இடத்தில் சனியிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் அங்கே வாரத்தின் முற்பகுதி வரை அவரோடு இணைந்து ராசிநாதன் இருப்பதும் குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தும். அடுத்து ராசிநாதன் அஷ்டமத்தில் செல்ல இருப்பதால் அடுத்த 2 வாரங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆதாயமாக இருக்காது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உடல் நலம் மிகவும் முக்கியம். காரணம், 2இல் கேது அமர்ந்திருக்கிறார். சூரியனும் ராகுவும் விரைவில் கிரகதோஷம் அடையிருக்கின்றார்கள். எனவே எதிலும் குழப்பங்கள் வரலாம் என்பதால் நிதானம் தேவை. பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். அடுத்தது கன்னி. 6ஆம் இடத்தில் உள்ள சனி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். 7இல் ராகு, ராசியில் கேது இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் 6இல் உள்ள சனி உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. அதை போலவே குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் தோஷங்கள் குறைகிறது. ஆனால் மிக விரைவில் சனி கண்டசனியாக மாற இருக்கிறார் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே எல்லோரிடமும் இணக்கமாக இருங்கள். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு தந்து வாழுங்கள். அதன் மூலமாக குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் இந்த சிறிய முயற்சி உங்கள் குடும்பத்தை அழகுற நடத்தி செல்லும். குடும்ப அமைதியை சில நேரங்களில் 7ஆம் இடத்தில் உள்ள சனியுடன் ராகுவும் சேர்ந்து உச்சம் பெற்று சுக்கிரன் கெடுக்கக்கூடும். எனவே பிறரிடம் பேசும் பொழுது கவனத்துடன் பேசுங்கள். வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள். மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் என்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். எல்லாம் நலமாகும். அடுத்தது துலாம். ராகு 6ஆம் இடமாக லட்சுமிகரமான இடத்தில் இருப்பது மட்டும் தான் எல்லா பிரச்சனைகளையும் ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வரும். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும். குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இந்த அமைப்பு மிகச் சிறப்பாக செயல்படும். அவரோடு ராசிநாதனும் இணைந்திருப்பதால் வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். 6ஆம் இடம் சூரியனுக்கு நல்ல இடம் என்பதால் ஆத்ம பலம் அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கும். எதிலும் ஒரு வகையான மனதைரியம் பிறக்கும். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல அது விவகாரமாக மாறிவிடும். 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் கோபத்தை தவிர்க்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்தவும். கணவன் மனைவி உறவுகள் மேம்பட வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். மௌனமாக இருப்பது நல்லது. 16/3/2025 முதல் 19/3/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்தது விருச்சிகம். 7க்குரிய சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அப்படியானால் 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியுமான குரு வலிமை பெற்றிருப்பதாக பொருள். அதனால் பொருளாதாரம் சீராக இருக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். மனைவி குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்ப விருத்தி உண்டு. புதிய வாகன யோகமும் உண்டு. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்புகளும் அதிகம். எதிலும் முன் யோசனை உண்டாகும். கலைத்துறையினருக்கு யோக பலன்கள் வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டும் வாய்ப்பும் உண்டு. தொழில் வணிகத்தில் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். அரசாங்க காரியங்களில் சில தடங்கல்கள் உண்டு. பிள்ளைகளின் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வாக்குவாதங்கள் வேண்டாம். அஷ்டம செவ்வாய் என்பதால் பேச்சிலும் செயலிலும் அதிக கவனத்தோடு இருக்கவும். நண்பர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். 19/3/2025 முதல் 21/3/2025 வரை
ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: கந்தசஷ்டி கவசம் படிப்பது உங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது தனுசு. லாபாதிபதியும் வாகனக்காரனும் ஆகிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறார். ஜவுளி முதலிய தொழில்களில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். வாகன யோகம் உண்டு. வீடு, மனை, நிலங்கள் வாங்கும் யோகம் உண்டு. மனைவியின் பெயரில் சொத்து வாங்கும் அமைப்பு உண்டு. தொழில் விருத்தி ஏற்படும். புதிய முதலீடுகள் ஆதாயம் தரும். சூரியன் 3இல் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் படிக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். சுபச்செலவுகள் ஏற்படலாம். கடுமையான அலைச்சலும் உழைப்பும் உண்டு. அதிகப்படியான பணிச்சுமையால் துன்பப்படுவீர்கள். சகோதர வர்க்கங்களால் பிரச்சனைகள் வரலாம். யாரிடமும் முகம் சுழித்து பேசி பகைமையை வளர்த்து கொள்ள வேண்டாம். வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். 21/3/2025 முதல் 24/3/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: மகான்களின் பிருந்தாவனம் முதலிய இடங்களுக்கு சென்று சற்று நேரம் அமைதியாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். தெளிவு பிறக்கும். அடுத்தது மகரம். ராசிக்கு 3இல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் ராகு இருப்பதும் நல்ல பலன்களை தரும். வெற்றிக்குரிய 6ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் நினைத்த காரியங்கள் பலிக்கும். போட்டித் தேர்வுகள் எழுதியவர்கள் வெற்றியை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் கருத்து வேறுபாடின்றி சுமூகமாக இருக்கும். பண வரவுகளில் சிக்கல் இல்லை. வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் உண்டு. அங்கே முன்னேற்றமும் உண்டு. 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும். தொழில், வணிகம் வெற்றிகரமாக அமையும். இது தவிர சூரியன் 3ஆம் இடத்தில் உள்ளதால் பொது வாழ்வில் செல்வாக்கு உயரும். 2ஆம் இடத்தில் சனி இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வாரத்தின் முதல் 3 நாட்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகள் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள் விவகாரங்களை சரியாக கையாளுங்கள். பெற்றோர்களுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். பரிகாரம்: சனிக்கிழமை அருகிலுள்ள அனுமன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்கள். அடுத்தது கும்பம். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதும் சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்வையிடுவதும் சிறப்பு. தொழில் வியாபாரம் லாபகரமாகவே இருக்கும். புது வீடு வாங்கும் வாய்ப்பும் சிலருக்கு உண்டு. ஆரோக்கிய குறைபாடுகள் சற்று குறையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். பெற்றோரால் நன்மை உண்டு. திருத்தல தரிசனங்கள் உண்டு. பெரியோர்களின் ஆசைகளும் உண்டு. தன குடும்பஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அலைச்சலை குறைத்துக் கொள்ள வேண்டும். பங்குச்சந்தை முதலிய துறைகளில் அதிக ஈடுபாடுகள் காட்ட வேண்டாம். நஷ்டம் ஏற்படும். மேலதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக வேலையை விட்டுவிடும் எண்ணமும் தோன்றும். 5இல் செவ்வாய் வக்கரகதியில் இருப்பதால் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். அவசர முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். பரிகாரம்: வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தாருங்கள். அடுத்தது மீனம். சுக்கிரன் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். அஷ்டமாதிபதி உச்சம் பெறுவது நல்ல பலன்களை வழங்காது. ஆனால் இங்கே பரிவர்த்தனை யோகம் என்பதால் நன்மை தரும் அமைப்பில் இருப்பதாக பொருள். அதனால் மீனராசிக்கு பல குறைகள் நிவர்த்தியாகி திருப்தியான வாரமாக அமையும். தொழில் வியாபாரங்கள் லாபத்தை தரும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மறையும். வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. நல்ல மருத்துவத்தால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவீர்கள். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றமும் மரியாதையும் கிடைக்கும். ராசிக்குள் ராகு இருப்பதால் உடல் நலம் குறித்த கவனமின்மை சிக்கலை உருவாக்கும். தேவையில்லாமல் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டாம். பிற விவகாரங்களில் தலையிட வேண்டாம். 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் குடும்பத்தில் நடைபெறும் சில பிரச்சனைகளை பெரிதாக்கி விடாதீர்கள். நண்பர்களிடமும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். சந்திராஷ்டமம் 17/3/2025 காலை 1:01 மணி முதல் 19/3/2025 பிற்பகல் 1:51 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி பாருங்கள். உங்களது துன்பங்கள் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.